30வது கணக்குமா y equal to sin inverse of 1 minus x square by 1 plus x square. இப்போது sin inverse of x வகைப்படுத்தினா நமக்கு என்னென்னா 1 by square root of 1 minus x square. இதுதான் நமக்கு ஆன்சர். ஓகே, ஆனால் இங்கே பார்த்தா இதுவே ஒரு ஃபுல் வேர்ஷனாக இருக்குது. இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு போட்டால் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் இது போட்டு ஸ்கொயர்னு போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மறுபடியும் என்ன பண்ணணும், இதை வகைப்படுத்தணும். இதை வகைப்படுத்தும் போது அது u பை v மெத்தடில் இருக்கா, அப்போ இதை வகைப்படுத்தினா என்ன கிடைக்குமோ அதை நம்ம போட்டுக்கலாம். இதை தனியாக எடுத்து போட்டு பார்க்கலாமா? சப்போஸ் இதை வந்து நான் டீன்னு எடுத்துக்கிறேன் சும்மா. ஓகே, லெட் t ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இது u பை v மெத்தடில் இருக்குது. அப்போ இதுதான் u, இது ஃபுல்லாக இது v. இப்போது du ஈக்குவல் டு இதை வகைப்படுத்துறதுனா கிடைக்கும், இது 0 மைனஸ் அடுக்கு முன்னாடி எடுத்தணும்னா அடுக்குலேருந்து 1 குறைச்சணும் 2 இன்ட்டு எக்ஸ், தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2x. அதேமாரி dv பண்ணால் என்ன சமயம் கிடைக்கும், இதை வகைப்படுத்தினா 0 ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ், அடுக்குலேருந்து 1 குறைக்கணும், ஸோ ப்ளஸ் 2xன்னு வரும். இப்போது dt பை dx. ஓகே, எக்ஸை பொறுத்து நம்ம வகைப்படுத்தணும். இது என்னது, u பை v மெத்தடு. ஃபார்முலா பிரகாரம் நம்ம போயிடலாம். பை என்ன பண்ணணும், v ஸ்கொயரா, ஸோ v இன்ட்டு du மைனஸ் u இன்ட்டு dv தட் இஸ் ஈக்குவல் டு v ஸ்கொயர். விக்கு பதிலாக என்ன இருக்கிறோம், 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். விக்கு பதிலாக 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு duக்கு பதிலாக என்ன சாமி, மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் யூக்கு பதிலாக என்னது 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், ப்ராக்கெட் கண்டிப்பாக போடணும், இன்ட்டு டிவிக்கு பதிலாக 2 இன்ட்டு எக்ஸ். ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். தட் இஸ் ஈக்குவல் டு பை போடுங்க, 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். 2x இங்கே பொதுவாக இருக்குது, 2x பொதுவாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் உள்ளே இருக்கிறது பாருங்கள் கேன்சல் பண்ணால் 1 டைம், இது 1 டைம், மைனஸும் பொதுவாக எடுத்தோன்னா மைனஸ் எடுத்தாச்சு, ஸோ மைனஸும் தூக்கியாச்சு, இந்த மைனஸும் தூக்கியாச்சு. ஸோ 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எடுத்தாச்சு அப்படின்னா இருக்கும், ப்ளஸ் இருக்கும் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சு, மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ், ஒன்றையும் கூட்டினா 2, ஸோ 2 4 மைனஸ் 4x பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ரைட்மா? அடுத்தது இப்போ இது dt பை dxன்னு கிடச்சிச்சு. இப்போது இதை நான் லெட்டுன்னு எடுத்தேன்ல, லெட்னா இது மாதிரி எடுத்தோம் இல்லையா. இப்போது ஸோ y ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப், இதுக்கு ஃபுல்லாக நான் எடுத்திருக்கேன் பாருங்கள், டீன்னு எடுத்திருக்கேன். ஸோ dy பை yஐ டீயை பொறுத்து வகைப்படுத்தினா dt ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை வகைப்படுத்தினா அது 1 பை 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக என்ன போடணும், டி ஸ்கொயர்னு போடணும். ஓகே, இப்போ 1 மைனஸ் டி ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இது ஒன்று, இது அப்படியே இருக்கட்டும் சாமி. 1 மைனஸ் டி ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்புறமா போட்டுக்கலாம். 1 மைனஸ் டி யார், இது இவங்க தானே. ஸோ டி ஸ்கொயர்னா 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். நடுவில் பெருக்கிலோ வகுத்துல வந்துச்சுன்னா ஸ்கொயர் ஆனது ரெண்டுத்துக்குமே சொந்தம். இதுதான் டீனா, டி ஸ்கொயர்னா இந்த ஸ்கொயர் பை இந்த ஸ்கொயர் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஒரு முழு எண் ஒரு பெண்ண எண் குறுக்க பெருக்கி கழித்து பை போடுங்க. 1 மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். இங்கே பாரு சாமி, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா வடிவத்தில் இருக்குதா. ஸோ 1 மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வடிவத்தில் இருக்கிறதுனால இது ஒரு முறை போட்டு இது ஒரு முறை போடுறோம். ஏ ப்ளஸ் ஏ மைனஸ் மைனஸ்னால் குறிய மாற்ற ப்ளஸ் அந்த மைனஸ் மைனஸ் அந்த ப்ளஸ். ஓகே, ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி, ப்ளஸ்னால் குறிய மாற்றாத. ஸோ ப்ளஸ் 1 அப்படியே இருக்கும், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கும். ஓகேம்மா, கோணக்கோணியாக போகிறது பார்த்துக்கொள்ளுங்கள். பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் 1 மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு, இப்போ பாருங்கள் ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடுச்சா, ஒரு எக்ஸ் ஸ்கொயரும் ஒரு எக்ஸ் ஸ்கொயரும் சேர்த்தா 2 எக்ஸ் ஸ்கொயரா இன்ட்டா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சு இன்ட்டு 2 பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்
இப்போ இங்கே பார்த்தா 2 2 என்ன வந்துடுச்சு சாமி 4, 2 ஸ்கொயர் வந்துடுச்சு. இந்த 2 எடுத்துடுறானே 2 ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். இது என்னது ஸ்கொயர் ரூட் போடுங்க. ஏன்னா நமக்கு ஸ்கொயர் ரூட் தானே தேவை. இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் டி ஸ்கொயர் தேவை. அப்போ ஸ்கொயர் ரூட் போட்டால் இங்கே என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் போடணும். இந்த ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் ரூட்லாம் கேன்சல். நடுவில் பெருக்கிலோ வகுத்துல வச்சுனா தான் ஸ்கொயர் ரூட் ஆனது எல்லாத்துக்குமே சொந்தம். அப்போ மீதி என்ன இருக்குது சாமி கிடைக்கும், 2x by 1 plus x ஸ்கொயர். இதுதான் யார், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் டி ஸ்கொயர். ஓகே, ஸோ இது ஒன்று நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். இந்த ஒன்று கண்டுபிடிச்சோம்ல, இதை அப்படியே வச்சுக்கிறோம். ஓகே, இப்போது ஆன்சருக்கு போகலாம். என்னது இதானே dy by dxன்னு போட போகிறோம். dy by dx equal to எனக்கு dy by dt into dt by dx. dt by dx that is equal to dy by dt. dy by dt 1 by square root of 1 minus t square. 1 by square root of இதான 1 by அப்படின்னா இதனுடைய தலைகீழ். அப்போ இதனுடைய தலைகீழ் என்னன்னு போட போகிறோம், 1 plus x square by 2x into ஓகே dt by dx. dt by dx பாருங்கள், மைனஸ் 4 into x இதான by 1 plus x square the whole square. ஒரு பின்னையன் நடுவில் பெருக்கலாச்சுன்னா குறுக்க கேன்சல், எக்ஸ் கேன்சல், 1 2 2 2 4 மைனஸ் 2 தான் இருக்க போகுது. இங்கே ஒரு டைம் இருக்குது 1 + x ஸ்கொயர், ஒரு டைம் இருக்குது, இங்கே 2 டைம் இருக்குது, கேன்சல் ஆகிடுச்சு. மேலே என்ன இருக்கப்போ -2 by 1 ப்ளஸ் கோணை -2 by 1 + x ஸ்கொயர். இதுதான் நான் சாமி dy by dx. ஓகே.